புராணங்கள் என்றாலே பல கதைகளின் தொகுப்பாக அமையும். அதிலும் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு சிறப்பு உயிரினம் காணப்படும். அதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கும். அதேபோல் நாம் இன்று காணவிருக்கும் ஒரு புராண உயிரினம் பலவிதமான கதைகளை தன்னுள் உள்ளடக்கியது. கிரேக்க புராணத்தில் தலை சிறந்த கடவுளாக திகழ்பவர்தான் சூஸ். டைட்டன்ஸை முறியடித்து கடவுள்களுக்கு எல்லாம் அரசனாக விளங்கினார். அவரை அழிக்கும் அளவு எவருக்கும் வல்லமை இருந்ததில்லை. அப்படிப்பட்ட சூசையே சிறைப்பிடித்த ஒரு புராண உயிரினத்தை பற்றிதான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். அதுதான் டைஃபன். கிரேக்க புராணத்தில் டைபன் எனும் உயிரினம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று பல கதைகள் உள்ளன. அதில் ஒரு முக்கியமான கதையைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். ஹீசியட்ஸ் தியோகானி எனும் புராண நூலில் இருந்து இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க புராணத்தின்படி பூமி தெய்வமான காயா ஆகாய தெய்வமான யுரேனஸுடன் இணைந்ததன் மூலம் இவர்களுக்கு டைட்டன்கள், சைக்ளோப்ஸ் எனும் ஒற்றை கண் கொண்ட அரக்கர்கள், ஹெக்கடான்சேயர்ஸ் எனும் 100 கைகளும் 5 தலைகளும் கொண்ட ஜந்துக்கள் பிறக்கிறார்கள். ஆனால் யுரேனஸ் தன்னுடைய பிள்ளைகளான சைக்ளோப்ஸ் மற்றும் ஹெக்கடான்சேயர்ஸ் சிறைப்பிடிக்கிறார். இதன் காரணமாக அவர்கள் டார்டாரஸ் என்னும் ஒரு இருள் நிறைந்த இடத்திற்குள் அடைக்கப்படுகிறார்கள். இதை அறிந்து கோபமடைந்த காயா தன்னுடைய குழந்தைகளை மீட்கவும் யுரேனஸை பழிவாங்கவும் எண்ணுகிறார். காயா டைட்டன்ஸ் இனத்தவரான குரோனாஸை வைத்து யுரேனஸை முறியடிக்கிறார். குரோனோஸ் யுரேனஸை முறியடித்து தன்னுடைய மற்ற குழந்தைகளை விடுவிப்பார் என்ற எண்ணிய காயாவிற்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது. தன்னுடைய சகோதரர்களை விடுவித்தால் தன்னுடைய பலம் குறைந்துவிடும் என்று எண்ணிய குரோனோஸ் அவர்களை விடுவிக்கவில்லை. இதனால் கோபத்துக்கு உள்ளான காயா தன்னுடைய மற்ற பிள்ளைகளை விடுவிக்க ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இதன் விளைவாக பின்னாட்களில் குரோனோஸின் மகன் சூஸுக்கு உதவி செய்தார். காயாவின் உதவியுடன் சூஸ் சைக்ளோப்ஸ் மற்றும் ஹெக்கடான்சேயர்ஸ் என்பவர்களை விடுவித்து டைட்டன்ஸுடன் ஒரு போரில் ஈடுபட்டார். இதைத்தான் டிட்டனோமாக்கி என்பார்கள். கடவுள்களுக்கும் டைட்டன்ஸுக்கும் இடையே 10 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரின் இறுதியில் கடவுள்கள் வெற்றி பெற்றார்கள். சூஸ் தனது தந்தையான குரோனோஸை சிறைப்பிடிக்கிறார். எந்த தவறு செய்திருந்தாலும் டைட்டன்ஸும் காயாவின் பிள்ளைதான். அதனால் காயாவின் கோபம் சூஸின் மேல் திரும்பியது. போரில் டைட்டன்கள் முறியடிக்கப்பட்ட பின்னர் டைட்டன்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஒலிம்பியன்களின் ஆட்சி ஆரம்பமானது. ஒலிம்பியன்களின் முதன்மை தெய்வமாகவும் அரசனாகவும் சூஸ் விளங்கினார். சூஸை அழிக்கும் வல்லமை எவருக்கும் இருக்கவில்லை. இதை காயா நன்கு அறிவார். ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கினால் மட்டுமே சூஸை அழிக்க முடியும் என்று காயா எண்ணினார். அப்படி ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணின் துணை காயாவிற்கு தேவைப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் டார்டாரஸை அணுகுகிறார். டார்டாரஸ் மிகவும் கொடூரமானதும் மரணத்தின் ஆழமான சக்தியாகவும் இருந்ததால் அவன் காயாவிற்கும் ஒத்துழைக்கவில்லை. இவை யாவையும் பார்த்த அன்பின் தெய்வமான ஆப்ரோடிடே காயாவுக்கு உதவ முன்வந்தார். ஆப்ரோடிடேயிடம் ஒரு பொன் வளையல் இருந்தது. அதன் மூலம் தங்களுக்கு பிடித்தவர்களை கவர முடியும். இந்த தங்க வளையலின் உதவியுடன் காயா டார்டாரஸை கவர்ந்தார். டார்டாரஸ் காயாவுடன் இணைந்தார். இதன் காரணமாக ஒரு அரக்கத்தனமான உயிரினம் பிறந்தது. அதுதான் டைஃபான். டைஃபான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது. மனிதனும் பாம்பும் சேர்ந்த ஒரு உயிரினம். அவன் உடலின் மேல் பகுதி மனிதனைப் போல இருந்தாலும் முழுமையாக அரக்கனாகவும் பாம்புகளால் சூழப்பட்டவனாகவும் இருந்தான். அவன் தலைகள் பலவிதமான விலங்குகளைப் போல் இருந்ததால் அவன் ஒரு உயிரினம் மட்டுமல்ல, பல அரக்கர்களின் சங்கமம் போல் இருந்தான். உலகில் இருக்கும் மிகப்பெரிய உயிரினங்களையும் விட பெரியதாக இருந்தான். அவனது வாயில் இருந்து வந்த சத்தம் உலகையே அதிரச் செய்தது. சூஸை அழிக்க பிறந்த டைபன் ஒலிம்பஸை நோக்கி சென்றான். அந்த வேளையில் ஒலிம்பஸ் முழுவதும் அதிர்ந்தது. ஒலிம்பியர்கள் பதற்றமானார்கள். அரண்மனை அதிர்ந்தது. மின்னல்கள் வழக்கத்திற்கு மாறாக வெட்ட ஆரம்பித்தன. அவனின் ஒவ்வொரு அசைவிலும் பூமி அதிர்ந்தது. தனது பெரும் கைவிரல்களால் மலைகளை பிடுங்கி வானத்தை நோக்கி வீசினான். ஒரு பெரிய ஆபத்து வருகிறது என்பதை ஜியூஸ் அறிந்து கொண்டார். டைபனின் சத்தத்தால் பெரும் நிலநடுக்கமே ஏற்பட்டது. கடலின் தெய்வமான பொசைடன் டைபனை பார்த்து அவனுக்கு எதிராக தன்னுடைய சக்திகளை திருப்ப நினைத்தான். ஆனால் அவன் நினைக்கும் முன்னரே டைஃபான் பெரும் கடல் கொந்தளிப்பையே ஏற்படுத்தினான். பயத்திற்கு உள்ளான கடலின் தெய்வமான பொசைடன் தனது சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய மீனாக மாறி கடலில் ஒளிந்து கொண்டான். இதனால் டைபனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் பார்த்த ஒலிம்பியர்கள் பயத்திற்கு உள்ளானார்கள். டைபன்
சிறிதும் பின்வாங்காமல் சூஸை எதிர்த்து முன்னோக்கி வந்தான். இதனால் கடலில் புயல்கள் எழுந்தன. கடல் மேல் நோக்கி உயர்ந்தது. பெரும் சூறாவளி உருவாகியது. டைபனின் இந்த சக்தியை பார்த்தவுடன் தேவர்களின் திடமான மனது கூட தளர்ந்து விட்டது. அவர்கள் சூஸை பார்த்து, இவனை எப்படி எதிர்க்கலாம் என்று கேட்டார்கள். ஆனால் ஜியூஸிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. டைபன் முன்னேற முன்னேற ஒலிம்பஸில் இருந்த முக்கிய தெய்வங்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் உருவங்களை மாற்றி தப்பி ஓடினார்கள். ஹெர்மெஸ் மானாக மாறி ஓடினான். அப்பல்லோ ஒரு காகமாக மாறினான். யுத்தம் என்றால் நான் முதலில் நிற்பேன் என்று சொல்லும் அரீஸ் ஒரு சாதாரண கழுதையாக மாறி ஓடிவிட்டான். காதலின் கடவுள்களான அப்ரோடைட்டி மற்றும் ஏரோஸ் சோடி மீன்களாக மாறி நதியில் மறைந்தார்கள். இதனால்தான் பின்னாட்களில் மீனம் என்ற ஒரு ராசி உருவானது. தெய்வங்கள் வெறுமனே தங்கள் உருவத்தை மாற்றியதோடு நிற்கவில்லை. அவர்கள் பாதுகாப்பாக இருக்க ஒரு இடத்தை தேடினார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் கண்ணில் எகிப்து பட்டது. ஒலிம்பஸில் இருந்து எல்லா தெய்வங்களும் எகிப்துக்கு சென்றார்கள். அங்கு தங்களின் புதிய உருவங்களில் தங்கிக் கொண்டார்கள். எகிப்தில் அவர்கள் மறைந்திருந்த போது மக்களும் அரசர்களும் அவர்களை வணங்கினார்கள். பின்னாட்களில் அவர்கள் எகிப்தியரின் தெய்வமாக மாறினார்கள். பொசைடன் சோபெக் எனும் முதலை கடவுளாக மாறினார். ஹெர்மெஸ் தோத் எனும் அறிவின் கடவுளாக மாறினார். அப்பல்லோ டா எனும் சூரிய கடவுளாக மாறினார். ஆர்டெமிஸ் பாஸ்டெத் எனும் பூனை தெய்வமாக மாறினார். அப்ரோடைட் ஹாதர் எனும் அழகின் கடவுளாக மாறினார். எல்லா தெய்வங்களும் திக்கு திசை தெரியாமல் ஓடிய சந்தர்ப்பத்திலும் சூஸ் மட்டும் பின்வாங்கவில்லை. அவருடன் இன்னும் ஒரு தெய்வம் மட்டும் துணையாக இருந்தார். அவர்தான் அத்தீனா. ஒலிம்பஸின் அரசன் நீயே பயந்து ஓடுவாயா என்று அவர் சூஸை கேள்வி கேட்டார். அதோடு அவளும் போருக்கு ஆயத்தமானாள். ஜெயூஸ் மற்றும் அத்தீனா களத்தில் இறங்கினார்கள். அதேவேளை டைபன் ஒலிம்பஸுக்குள் நுழைந்தான். சூஸ் தனது மின்னல் சக்தியை கொண்டு டைபன் மீது பல மின்னல்களை வீசினார். ஆனால் டைபன் ரொம்ப பலசாலியாக இருந்ததால் சூஸின் மின்னல்கள் அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அந்த வேளையில் அத்தீனா தனது ஏஜிஸ் எனும் கவசத்தை டைபன் மீது தூக்கி வீசினாள். ஆனால் டைபன் அதை தள்ளிவிட்டு முன்னேறினான். மீண்டும் அத்தீனா தனது ஈட்டியை டைபனின் மீது வீசினாள். அது டைபனின் தோளில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அத்தீனாவின் ஈட்டியின் தாக்கம் டைபனை கோபமடைய செய்தது. அவன் தனது வாளால் அத்தீனாவை தூக்கி எறிந்தான். சூஸ் தனது தெய்வீக ஆயுதங்களை எடுத்து டைபனை எதிர்த்து முன்னேறினார். உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று ஜியூஸ் டைபனை பார்த்து கூறினார். ஜியூஸ் டைபனை நோக்கி மின்னல்களை வீசினார். அது டைபனின் உடலில் பட்டதும் டைபான் வலியில் நரகவேதனை அடைந்தான். அவன் உடல் மின்னலின் வெப்பத்தால் எரிந்தது. ஜெயூஸ் தொடர்ந்து வானத்திலிருந்து இடி முழக்கங்களை உருவாக்கினார். பல நாட்கள் ஜியூஸ் மற்றும் டைபன் இடையே மோதல் நடந்தது. ஜியூஸ் பல மின்னல்களை வீசினாலும் டைபனின் பாம்பு உடல் மிகவும் வலிமையாக இருந்தது. டைபன் தனது உடலை சுற்றி கொண்டு சூஸை பிடிக்க முயன்றான். ஜெயூஸ் தப்பிக்க முயன்றார். ஆனால் டைபன் மிக வேகமாக தனது மிகப்பெரிய கரங்களால் சூஸை பிடித்தான். ஜெயூஸ் போராட முயன்றார். ஆனால் டைபன் சூஸின் சக்தியை முறியடித்தான். டைபன் தனது நகங்களால் ஜியூஸின் நரம்புகளை பிடித்தான். இதனால் ஜியூஸ்க்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. அத்தோடு அவன் நரம்புகளை கிழித்தெடுத்து விட்டான். ஜெயூஸ் தனது தெய்வீக சக்தியை இழந்தார். டைபன் ஜியூஸை ஒலிம்பஸில் இருந்து தூக்கி எறிந்தான். ஜெயூஸ் தனது சக்தியை இழந்ததை அறிந்து அத்தீனா அதிர்ச்சி அடைந்தாள். டைபன் ஒலிம்பஸை கைப்பற்றினான். ஜெயூஸின் நரம்புகளை டைபன் சிலீசியா என்னும் இடத்தில் உள்ள ஒரு குகையில் மறைத்து வைத்தான். அந்த நரம்புகளை யாரும் எடுத்து செல்லாதவாறு அந்த குகைக்கு ஒரு டிராகன் பாதுகாவலாக நியமிக்கப்பட்டான். சூஸின் இந்த தோல்வியை அறிந்ததும் ஏனைய தெய்வங்கள் அச்சத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் சூஸின் மகளான அத்தீனா மனம் தளரவில்லை. சூஸிடம் சென்று நீங்கள் மறுபடியும் எழ வேண்டும் என்று கூறினார். தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்த சூஸ் நகரக்கூட முடியாமல் துடித்தார். இதைக் கண்ட அத்தீனா ஒரு திட்டத்தை தீட்டினார். அவர் ஹெர்மேஸ் மற்றும் பான் தெய்வங்களின் உதவியை நாடினார். ஹெர்மேஸ் மிகவும் வேகமானவன். அவனுக்கு மாயை, திருட்டு ஆகியவை கைவந்த கலைகள். அதனால் அத்தீனா அவனிடம் குகைக்குச் சென்று நரம்புகளை திருடி வா என்று பொறுப்பை கொடுத்தார். அதற்கு சம்மதித்த ஹெர்மேஸ்க்கு ஒரு கேள்வி தோன்றியது. அப்படியாயின் குகையை பாதுகாத்திருக்கும் டெல்பினின் நிலை என்ன? அதற்கு அத்தீனா ஒரு திட்டத்தை வைத்திருந்தாள். அந்த குகையை பாதுகாக்கும் டெல்பினுக்கு அதீத சத்தம் என்றால் பயம் என்று அறிந்த அத்தீனா பானை அணுகினார். அதற்கேற்ப பான் ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்பினான். இந்த சத்தத்தின் காரணமாக டெல்பின் பயந்துவிட்டது. குகையில் இருந்து தப்பித்து ஓடியது. இதை நேரம் பார்த்த ஹெர்மேஸ் குகைக்குள் சென்று சூஸின் நரம்புகளை மீட்டெடுத்து வந்தார். நரம்புகளை மீட்டெடுத்த ஹெர்மேஸ் மற்றும் பான்
இருவரும் இணைந்து அதை மீண்டும் சூஸுடன் இணைத்தார்கள். இதன் காரணமாக சூஸ் மறுபடியும் எழுந்தார். தனது சக்திகளை மீண்டும் பெற்றார். அவரின் சக்திகளான மின்னல் மற்றும் இடி அவரது உடல் முழுவதும் பரவியது. சூஸ் மீண்டும் தனது சக்திகளை பெற்று எழுந்துவிட்டார் என்ற செய்தி ஏனைய தெய்வங்களுக்கு தெரிந்தது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். இருப்பினும் டைஃபான் உயிருடன் தான் இருந்தான். டைஃபானை அழிக்காமல் ஒலிம்பஸ்க்கு செல்ல முடியாது என்று சூஸ் மற்றும் ஏனைய தெய்வங்களும் நன்கு அறிவார்கள். இதன் காரணமாக சூஸ் ஒரு முடிவை எடுத்தார். இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஒலிம்பஸுக்கு செல்லுவது ஆபத்தாக முடியும் என்று எண்ணினார். காரணம், அவர் டைஃபனின் பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்திருந்தார். மறுபடியும் டைஃபனின் எதிராக போரிடுவதற்கு முன்பு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். முதலில் சிதறுண்டு போன தெய்வங்களை ஒன்று திரட்டினார். தனது சக்தியை மேலும் வலுவூட்ட ஒரு சிறந்த ஆயுதமாக தண்டர்போல்ட் உருவாக்கினார். அதாவது மின்னல்களை கூர்மையான ஆயுதமாக மாற்றினார். தெய்வங்களை போருக்கு தயார் செய்யும் நோக்கில் பல திட்டங்களை தீட்டினார். அவருக்கு உறுதுணையாக பொசைடன், ஹெர்மேஸ், அத்தீனா, அப்போலோ போன்ற தெய்வங்கள் முன்னிலையில் நின்றார்கள். போருக்கு தயாரான சூஸ் மற்றும் ஒலிம்பியன் தெய்வங்கள் டைஃபனை எதிர்த்து முன்னேறினார்கள். முதலில் கடல் தெய்வமான பொசைடன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி கடலின் அலைகளை மேல் நோக்கி எழுப்பி டைஃபானை தாக்கினார். அலைகளின் சீரற்ற போக்கால் டைஃபன் அதிர்ச்சிக்கு உள்ளானாலும் அவனுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இறுதியாக டைஃபன் சூஸை நேருக்கு நேர் சந்தித்தான். உன்னுடைய அழிவு நெருங்கிவிட்டது என்று கூறிக்கொண்டு சூஸ் மின்னல் மழையை டைஃபானின் மீது பொழியச் செய்தார். மின்னல்களை கூர்மையான ஆயுதங்களாக மாற்றி டைஃபானை நோக்கி எறிந்தார். இந்த முறை சூஸின் தாக்குதல் டைஃபானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. டைஃபன் பலவீனமானான். இந்த இருவருக்கும் இடையிலான போரில் உலகமே அதிர்ந்தது. மலைகள் தீ பற்றி எரிந்தன. டைஃபன் சோர்வுற்றாலும் அவன் இறக்கவில்லை. சூஸின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் டைஃபான் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றான். ஆனால் சூஸ் தனது மின்னல் தாக்குதலை தீவிரமாக்கினார். இறுதியாக டைஃபானை கொல்வது கடினம் என்று எண்ணிய சூஸ் அவனை பிடித்து ஒலிம்பஸ் மலையிலிருந்து தூக்கி வீசினார். இதன் காரணமாக டைஃபான் இத்தாலியில் உள்ள எட்னா மலையில் விழுந்தான். சூஸ் சிறிதும் தாமதிக்காமல் ஒரு பெரிய மலையை டைஃபானின் மேல் வைத்தார். இதனால் டைஃபன் அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. இன்றும் அந்த மலை சூடாக இருப்பதற்கு காரணம் டைஃபான் அதன் அடியில் இருக்கிறான் என்பதால் தான். எட்னா மலையின் உட்புறத்தில் டைஃபான் மிகவும் கோபத்துடன் சுழலும் போது அங்கு எரிமலை வெடிக்கிறது. போரில் வெற்றியடைந்த சூஸ் மறுபடியும் ஒலிம்பஸ்க்கு திரும்பினார். அவருடன் மறைந்து வாழ்ந்த தெய்வங்களும் ஒலிம்பஸ்க்கு சென்றார்கள். இத்துடன் ஒலிம்பஸை எதிர்க்க வேறு எந்த எதிரிகளும் இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு சிறந்த பதிலை டைஃபான் விட்டு சென்றான். டைஃபன் சூஸை அழிக்கும் நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டவன். ஒலிம்பஸ்க்கும் சூஸுக்கும் எதிராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் டைஃபன் எக்கிட்னா என்னும் ஒரு அரக்கியை சந்தித்தான். அவள் ஒரு இருண்ட குகைக்குள் வாழ்ந்து வந்தாள். பாதி பெண்ணாகவும் பாதி பாம்பாகவும் ராட்சச உருவில் இருந்தாள். அவளை சந்தித்த டைஃபான் அவளின் மீது காதல் கொண்டான். இந்த காதலின் விளைவாக இருவருக்கும் பல அரக்கர்கள் பிறந்தார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் செர்பெரஸ், கிமெரா, ஹைட்ரா, லாடன், கார்கன் சிஸ்டர்ஸ், ஆர்த்ரஸ், ஸ்பிங்க்ஸ் மற்றும் ஈகிள் ஆகியோர். பின்னாட்களில் இவர்கள் ஒலிம்பஸ்க்கு ஆதரவாக இருந்த மாவீரர்களுக்கும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தினர். இதுதான் டைஃபான் எனும் அரக்கப்பாம்பின் சுவாரஸ்யமான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையை எங்களின் ஒரு சப்ஸ்கிரைபரான சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிட்டுள்ளேன். இது போன்ற புராண கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.